ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த உபன்யாசத் தொடரிலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் காலையிலிருந்து அனுஷ்டிக்க வேண்டிய அனுஷ்டானங்களை எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடைசியாக திருவன்காப்பு தரித்து கொண்டு அவன் இந்த சந்தனத்தினாலே செய்யப்பட்ட அந்த அபயஸ்தத்தை தான் தொழ வேண்டும் என்பது வரை பார்த்திருந்தோம். இதற்கப்புறம் என்ன பண்ண வேண்டும் என்றால், ஆச்சாரியனினுடைய திருவடிச் சுவடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வஸ்திரம், அதை எடுத்து இதே மாதிரி சேவிக்க வேண்டும். அதையும் எப்பொழுதும் நம்ம கூடையே வைத்து கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய ஆச்சாரியர்கள் இவர்களுடைய திருவடிகளை தினந்தோறும் நினைக்கும் விதமாக என்ன பண்ணுவார்கள்னா, ஒரு பட்டு வஸ்திரத்திலே இவர்களுடைய திருவடியை நன்னாக அடையாளம் பதியும்படிக்கு அந்த திருவடியிலே ஒரு செம்மனையோ ஒரு காவியையோ தடவி அந்த திருவடி அச்சை ஒரு பட்டு வஸ்திரத்திலே எடுத்து வைத்து கொள்வார்கள். இதற்கு திருவடிச்சுவடு என்று திருநாமம் சம்பிரதாயத்தில். இப்படி நம்முடைய ஆச்சாரியனின் திருவடிச்சுவடோ உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களின் திருவடிச்சுவடோ அது இருந்தால், அதாவது ஒரு துணி தான் அது, அந்த துணியில் அந்த ஆச்சாரியனின் 2 திருவடிகளின் அச்சு பதிந்திருக்கும், அந்த திருவடியிலே தடவின காவி பொடியின் அச்சு பதிந்திருக்கும். அந்த திருவடிச்சுவடை எடுத்து நம்முடைய சிரசிலே வைத்து கொண்டு 2 கண்ணிலும் வைத்து கொண்டு 2 தோள்களிலும் வைத்து கொண்டு மார்பிலே வைத்து கொண்டு மறுபடி தலையிலே வைத்து கொள்ள வேண்டும். இப்போ அபயஸ்தத்துக்கு என்ன பிரகாரம் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த திருவடிச்சுவடு இருந்தால் இதையும் இதே மாதிரி நாம் தொழ வேண்டும். எதற்கு இதெல்லாம் பண்ணுகிறோம் என்றால், இதற்கு பிரமாணங்கள் என்ன சொல்கிறதுங்கிறத பார்ப்போம். ஸ்ரீபாஞ்சராத்திரத்திலே பாத்ம சம்ஹிதையிலே பிரம்மவித் வைஷ்ணவோ யஸ்து யாதி வைகுண்டம் உத்தமம் தஸ்ய பாத பிரதிகிருதிகி முமுக்ஷோர் உபஜீவிகான்னு சொல்கிறது. அதாவது பிரம்மஞானியான ஒரு வைஷ்ணவன், நல்ல சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவன் ஒருவன் வைகுண்டம் ஏறச் செல்கிறானாகில், திருநாடேறச் செல்கிறானாகில், அவனுடைய திருவடி, அந்த திருவடியின் ஒரு பிரதிகிருதி, அந்த திருவடிக்கு அணிந்து கொள்ளிருக்கக்கூடிய பாதுகையோ இல்லை அந்த திருவடியின் ஒரு பிரதிகிருதி அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லலான்னா ஒரு ஜெராக்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த திருவடியின் அச்சு அதை நாம் தினந்தோறும் தொழ வேண்டும். அது நமக்கு உஜ்ஜீவனம் தரவல்லதுன்னு சொல்கிறது இந்த பிரமாணம். அதே போலே பிரம்மவித் வைஷ்ணவோ யோவை வைகுண்டாய சகச்சதி தச் சிஷ்யானாம் ச சுதியாம் பூஜ்யௌ தச் சரணௌ பிருஷம். இந்த வைணவனின் திருவடி தாமரைகள், அதுவும் நமக்கு ஆச்சாரியர்களாக நல்ல நமக்கு ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் போதித்து திருமந்திரார்த்தத்தை கொடுத்து நமக்கு உய்வுபாயத்தை காட்டி கொடுத்த ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களே, அந்த ஆச்சாரியர்களின் திருவடியை தினந்தோறும் சிஷ்யர்கள் பூஜிக்க வேண்டும்னு சொல்கிறது இந்த பிரமாணம். சரி, அந்த ஆச்சாரியன் லீலா விபூதியில் இருக்கும் வரை இங்கு அவனுடைய திருவடியை பூஜிக்கலாம். இவ்விடத்திலே அந்த ஆச்சாரியன் இல்லையாகில், திருநாட்டேற சென்னானாகில் அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதற்கும் பிரமாணம் கூறுகிறது. கேவலம் வைஷ்ணவோ யத்ர யாதி பிரம்மபுரீம் த்விஜஹா தத்பாதாங்கித பூரேனு பூஜ்யதே சர்வதேஹிபிஹி ரஜதேன சுபர்ணேன கௌஷேயேன மிருதாதவா தாருணா பிரம்மவித் பாதௌ கிராஹ்யௌ வைஷ்ணவ சத்தமைஹி. இப்போ இந்த மாதிரி நம்முடைய ஆச்சாரியர்கள் அவர்களின் திருவடிகளை நாம் அடையாளப்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். எத்தாலே? வெள்ளியாலேயோ தங்கத்தாலேயோ இல்லை பட்டு வஸ்திரத்தினாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ பிரம்மஞானியான வைஷ்ணவர்களின் திருவடிகளை நாம் கிரகித்து கொள்ள வேண்டும், நல்ல அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் எல்லாருக்கும் பிரசித்தமாக தெரிந்தது பாதுகை. இந்த பாதுகைக்கு சம்பிரதாயத்திலே திருவடி நிலைகள் என்று பெயர் சொல்லுவார்கள். இந்த திருவடி நிலை, மணவாள மாமுனிகளின் திருவடி நிலைக்கு பொன்னடியான் செங்கமலம்னு விவகாரம்னு பார்க்கிறோம். இன்னும் திருவரங்கத்திலே மணவாள மாமுனிகள் சந்நிதிக்கு போனால் அந்த மணவாள மாமுனிகளின் திருவடி நிலைகளான அந்த பொன்னடியாம் செங்கமலத்தை நம் சிரசாலே வாங்கி கொள்ள முடியும். இந்த மாதிரி எல்லா திருமாளிகைகளையும் அந்தந்த ஆச்சாரியர்களின் திருவடி நிலைகள், அதாவது பாதுகைகள் மரத்தாலேயோ தங்கத்தாலேயோ வெள்ளியாலேயோ ஆக்கப்பட்ட அந்த திருவடி நிலைகள் இருக்கும். இதை கொண்டு நாம் அந்த ஆச்சாரியனை தொழலாம். அல்லது என்ன பண்ண முடியும் என்றால், பட்டு துணி, அதான் முன்னாடியே சொன்னேன், இதற்கு திருவடி சுவடுன்னு பேர். நான் திருவடியிலே, ஆச்சாரியன் திருவடியிலே காவி பொடியையோ இல்லை செம்மனையோ அந்த திரவியத்தை தடவி, அது ஒரு நிறத்தில் காவி நிறத்தில் இருக்கும், அதை பட்டு வஸ்திரத்திலே ஆச்சாரியன் காலை திருவடியை வைத்தானாகில் அந்த திருவடியின் அச்சு அந்த பட்டு வஸ்திரத்தில் பதிந்திருக்கும். இதற்கு திருவடி சுவடுன்னு பேர். இந்த வஸ்திரம் நன்னா காய வைத்து இதை அவரவர்கள் கிரகத்திலே வைத்து கொள்ளலாம், இல்லை மண்ணாலே பண்ணி கொள்ளலாம்னு சொல்கிறது. இது எப்படி பண்ணுறதுன்னு பின்னாடி பார்க்க இருக்கிறோம். இப்படி அந்த
ஆச்சாரியனின் திருவடி நிலைகளையோ இல்லை திருவடி சுவடுகளையோ நாம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நம்முடைய கிரகங்களிலே வைத்து கொள்ள வேண்டும். பொதுவாக எல்லாருக்கும் திருவடி நிலைகள், அதாவது பாதுகைகள்ங்கிறது ஆச்சாரியன் கொடுக்க மாட்டார், அது கிடைக்கவும் கிடைக்காது. இந்த திருவடி சுவடுங்கிறதும் அந்தரங்க சிஷ்யர்கள் இவர்கள் அவ்வப்போது பிரார்த்திக்க ஆச்சாரியன் செய்து கொடுப்பார். இல்லை ஆச்சாரியன்கிட்டேருந்து நாமே போய் செய்து வாங்கி கொள்ளலாம். அப்படி இல்லையாகில், இது ரெண்டும் இல்லையாகில் மூன்றாவதாக ஒரு வழி இருக்கிறது. அது என்னன்னா தீர்த்த வட்டிக்கா, தீர்த்த வடின்னு சொல்லுவார்கள் சம்பிரதாயத்தில். இந்த தீர்த்த வட்டியை வைத்து கொண்டு இதிலிருந்து நாம் தினந்தோறும் ஸ்ரீபாதீர்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியும். நம்முடைய கிரகங்களிலே நாம் தினந்தோறும் ஸ்ரீபாத தீர்த்தத்தை, ஸ்ரீ வைஷ்ணவர்களின் அந்த திருவடி விளக்கிய தீர்த்தத்தை தினந்தோறும் உட்கொள்ள வேண்டும். ஒரு நித்திய விதியாக சொல்கிறது. அதாவது நித்தியம் அச்சுத பக்தானாம் குறியாத் பாதாவனேஜனம் தத்தீர்த்தம் உபயுஞ்சீத மகாபாதக நாசனம்னு பரத்வாஜர் சொல்கிறார். அதாவது அச்சுதனின் பக்தர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களினுடைய திருவடிகளை தினந்தோறும் விளக்கி, அதாவது திருவடி விளக்குதல்னா அந்த கால் அலம்புதல், அப்படி செய்து அந்த தீர்த்தத்தை, அந்த திருவடி விளக்கிய தீர்த்தத்தை தினந்தோறும் நாம் உட்கொள்ள வேண்டும். அது எப்படிப்பட்டதுன்னா மகாபாதக நாசனம், எப்பேற்பட்ட பாபங்களையும் போக்க வல்லது. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இருக்கிறதுலே பரம பாவனமானது, அதாவது ரொம்ப புனிதமானது எது அப்படின்னா ஸ்ரீபாத தீர்த்தம் தான். பொதுவாக சனாதன தர்மத்திலே நம்மை புனிதப்படுத்தி கொள்வதற்குன்னு இந்த ஜலத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். இப்போ ஏதாவது தீட்டு தொடக்கம் வந்ததுன்னா தீட்டு முடிந்த பிறகு புண்ணியாக வாச்சனம்னு பண்ணி அந்த ஜலத்தால் நம்மை புரோக்ஷித்து கொள்கிறோம். அப்போ நாம் புனிதப்படுகிறோம். இல்லையாகில் எங்கேயாவது கங்கை, யமுனை, காவேரி முதலான மகாநதிகளில் போய் ஸ்நானம் பண்ணுகிறோம். அப்படி ஸ்நானம் பண்ணுவதினாலே நாம் புனிதத்தன்மை அடைகிறோம். இல்லைன்னா சேத்துக்கரைக்கு போய் எம்பெருமான் திருவடிப்பட்ட அந்த சேத்துக்கரையிலே சமுத்திர ஸ்நானம் பண்ணுகிறோம். அத்தாலே நாம் புனிதம் அடைகிறோம். இந்த மாதிரி எக்கச்சக்க வழிகள் இருக்குது. அந்தந்த இடத்துல எவ்வளவோ தீர்த்தங்கள் இருக்குது ஒவ்வொரு திவதேசங்கள் தோறும். இது ரொம்ப உயர்த்தியாக சொல்லப்படுகிறது. கங்கா சேது சரஸ்வத்தியாக பிரயாகான் நிமிஷாதபி பாவனம் விஷ்ணு பக்தானாம் பாத பிரக்ஷால நோதகம்னு சொல்கிறது பிரமாணம். இப்போ நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எங்கெங்கேயோ போய் எதுலேயோ முழுக வேண்டாம். கங்கா இருக்கட்டும், இல்லை சேத்துக்கரைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த தீர்த்தம் இருக்கட்டும், சரஸ்வதி இருக்கட்டும், காவேரி இருக்கட்டும், இல்லை இந்த நதிகள் எல்லாம் சங்கமிக்கக்கூடிய இடம் இருக்கட்டும், சமுத்திரம் இருக்கட்டும், என்ன இருந்தாலும் இது எல்லாத்த காட்டிலும் புனிதமான ஒரு தீர்த்தம் இந்த உலகத்தில் உண்டுன்னா உண்டு. என்னது? விஷ்ணு பக்தானாம் பாத பிரக்ஷால நோதகம். இப்போ ஸ்ரீ வைஷ்ணவர்களின் திருவடி விளக்கிய தீர்த்தம் இருக்கிறதே ஸ்ரீபாத தீர்த்தம், அதுதான் இந்த நதிகளை காட்டிலும் மிகவும் புனிதமானதுன்னு சொல்கிறது பிரமாணங்கள். தீர்த்தானி புவனத்ரயே வைஷ்ணவாங்கிரி ஜலாத் புண்ணியாத் கோட்டிபாகேன நோசமாகான்னு சொல்கிறது பிரமாணங்கள். அதாவது இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான தீர்த்தங்கள் இருக்குது, இந்த கோடிக்கணக்கான புண்ணிய நதிகள் இருக்குது. இந்த நதிகள் எல்லாரும் சேர்த்தால் கூட ஸ்ரீ வைஷ்ணவர்களின் ஸ்ரீபாத தீர்த்த இருக்கிறதே அதனுடைய கோடியிலே ஒரு பாகம். இப்போ அந்த ஒரு துளியை கோடியாக ஆக்கினோமாகில் அத்தனோடு சின்ன பாகம், ஒரு அணு பாகத்துக்கு கூட அந்த தீர்த்தங்கள் ஒப்பாக ஆகாது. அவ்வளவு புண்ணியம் வாய்ந்தது ஸ்ரீ வைஷ்ணவர்களின் ஸ்ரீபாத தீர்த்தம். இதை தினந்தோறும் திருமணிட்டு கொண்ட பிறகு நாம் பருக வேண்டும். இந்த ஸ்ரீபாத தீர்த்தம் நித்தியம் அச்சுத பக்தானாம்னு இது நித்தியமாக ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் பண்ண வேண்டும்னு சாஸ்திரங்கள் கூறியிருக்கிறபடியினாலே நாம் கண்டிப்பாக இந்த ஸ்ரீபாத தீர்த்த ஸ்வீகாரத்தை பண்ண வேண்டும். சரி, இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை எப்படி ஸ்வீகரிப்பது அப்படின்னா, பொதுவாக எல்லார் அகங்களிலுமே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த திருவடி சுவடு, ஆச்சாரியனின் திருவடி சுவடு அவரவர்கள் வாங்கி வைத்திருப்பார்கள். இந்த திருவடி சுவடு கையிலேயே இருக்கும். திருவன் பெட்டியிலேயே அந்த திருவடி சுவடையும் வைத்திருப்பார்கள். அதற்குன்னு ஒரு இடம் இருக்கும் திருவன் பெட்டியிலே அந்த திருவடி சுவடை வைப்பதற்குன்னு. அதிலிருந்து அந்த திருவடி சுவடை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் இந்த ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்து கொள்வதற்குன்னு ஒரு கொட்டாங்குச்சியோ இல்லை ஒரு சின்ன பாத்திரமோ வைத்து கொள்வார்கள். அதாவது பெருமாள் திருவாராதனம் பண்ணுற பாத்திரம் இல்லாமல் இது தனியாக ஒரு கொட்டாங்குச்சி திருமண் பெட்டியிலே இருக்கும். இதுக்காக இதிலே நல்ல தீர்த்தத்தை எடுத்து அந்த ஆச்சாரியனின் தனியனை அனுசந்தித்து கொண்டு யாருடைய திருவடி சுவடோ அந்த திருவடி சுவடை நம்முடைய ஈரக்கையாலே ஒத்தி அதை இந்த பாத்திரத்திலே அலம்பினால், அந்த கையை அலம்பினால் அந்த ஸ்ரீபாதீர்த்தம் வரும். இது மேலோட்டமான ஒரு பிரக்கிரியை. இப்படி இந்த ஸ்ரீபாதீர்த்தம் சேர்க்கக்கூடிய அந்த பிரகாரத்தை அவரவர்கள் ஆச்சாரியன் திருமாளிகையிலே இன்னும் ஸ்பஷ்டமாக கேட்டு தெளிவித்து கொள்ளலாம். இது முடியாவிட்டால் தீர்த்த வட்டிகா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த தீர்த்த வட்டிகாவின்
மூலம் நாம் ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரித்து கொள்ளலாம். இந்த தீர்த்தவட்டிக்காக்கு தீர்த்தவடி அப்படின்னு சொல்கிறார்கள். வானமாமலை மட்டம் முதலான இடங்களிலலாம் இன்னும் அனுஷ்டானத்தில் இருக்கிறது. அங்கே போய் கேட்டால் கொடுப்பா தீர்த்தவட்டி அப்படின்னா என்னென்னு. அதாவது இது ஒரு மண் உருண்டை மாதிரி இருக்கும். பராசர சம்ஹிதையிலே இந்த தீர்த்தவடியானது எப்படி செய்யப்பட வேண்டும்ங்கிறத ரொம்ப விஷதமாக பிரமாணங்கள் காட்டுகின்றன. விஷ்ணோஸ் தத்பாத தீர்த்தஸ்ய வட்டிகா லக்ஷணம் ஸ்ருணுன்னு ஆரம்பித்து காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். இதற்குண்டான பிரமாண ஸ்லோகத்தை முதலிலே படிக்கிறேன். வில்வமூல கதாம் வாபி துளசி மூல மிருத்திகாம் சம்சோத்திய சூர்ணயித்வாத மூலமந்திரேன மந்திரவித் விஷ்ணுபாதோதகேனைவ பங்கீகிருத்திய ஹரிம் ஸ்மரன் சம்யகாமலகாக்காரம் வட்டகம் காரயேச்சுஷி சாயாசுஷ்கம் சுச்சௌ கிருத்வா குருபாதோதகம் ததா பிரத்யேகம் பந்தயேத் தீமான் வட்டிம் வஸ்திராதினா சதா மிருத்திகாதி சமாயுக்தம் பேட்டிகாயாம் வினிக்ஷிபேத் நித்யம் தத் வட்டகம் சம்யக் பூர்வோக்த விதினா பிபேத் அப்படின்னு இது சாஸ்திரம் சொல்கிறது. இந்த தீர்த்தவடி அப்படிங்கிறத எப்படி பண்ணணுங்கிறது. இந்த தீர்த்தவடிங்கிறது எல்லாராலையும் பண்ணிக்கொள்ள முடியும். எல்லாரும் இந்த தீர்த்தவடியை பண்ணி வைத்து கொண்டு இதிலிருந்து ஸ்ரீபாத தீர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று, அந்த வஸ்திரம் ஆச்சாரியனின் அந்த திருவடி சுவடெல்லாம் எல்லா இடத்துக்கும் எடுத்துன்னு போக முடியுமா? நம்ம போகிற ஊருக்கெல்லாம்னு தெரியல. அதனுடைய மடி இதெல்லாம் பார்த்து கொண்டு நாம் தயங்க முடியும். ஆகையால் இந்த தீர்த்தவடி இருந்தால் இந்த தீர்த்தவடியை எல்லா இடத்துக்கும் நாம் எடுத்துக்கொண்டு போய் திருவன்காப்பு தரித்து கொண்ட உடனே கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து ஆச்சாரியனை தியானித்து கொண்டு ஸ்ரீபாத தீர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இந்த தீர்த்தவடி எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். வில்வ மூல கதாம் வாபி துளசி மூல மிருத்திகாம். அதாவது வில்வ மரமோ துளசி செடியோ இருந்தால் அந்த துளசி செடி வேர் பற்றாக இருக்கக்கூடிய மண், அந்த வேருக்கு கீழே இருக்கக்கூடிய மண், வில்வ மரம் இருந்தால் அதனுடைய வேரோடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுத்து கொண்டு வர வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் ஏதாவது ஒட்டியிருந்ததுன்னா அதெல்லாம் சுத்தம் பண்ணி அதை பொடி பண்ணி கொள்ள வேண்டும். பொடினா ரொம்ப பொடியாக்க முடியாது, கொஞ்சம் பெரிய பெரிய கல்லாக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பொடி பண்ணி கொள்ள வேண்டியது. பொடி பண்ணி கொண்டு அதில் என்ன பண்ணணும், ஆச்சாரியனின் ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்க்கணும். வானமாமலை மட்டம் முதலான இடங்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள்னா, இதற்கு முன்பாக ஆச்சாரியன் திருவடியிலேயே அந்த மணலை வைத்து எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆச்சாரியனே அந்த மணலை ஒரு தடவை தான் திருவடியாலே மிதித்தாராகில் அந்த மணலை எடுத்துக்கொள்வார்கள்னு சொல்லுவா. அப்படி முடியலை அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆச்சாரியனின் ஸ்ரீபாத தீர்த்தம் கிடைக்கும். இப்போ ஒரு முறை ஆச்சாரியனை சேவிக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஆச்சாரியன் திருமாளிகையில் இருக்கக்கூடிய முதல் சுவாமி தொடங்கி எல்லாருடைய பாதுகையும் திருமாளிகையில் இருக்கும். அந்த திருவடி நிலைகள்லேருந்து ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்து நமக்கு கொடுப்பா. அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை நாம் கொஞ்சம் தனியாக பாத்திரத்தில் வாங்கி கொண்டு வந்து அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் இருக்கிறதே, நம்முடைய ஆச்சாரியன் மட்டும் இல்லை, நமக்கு ஞானத்தை கொடுத்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள், உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யார் இருந்தாலும் அவர்களுடைய, ஏன்னா நம்ம அவர்களிடத்திலிருந்தானே ஞானத்தை பெற்றுக்கொண்டு அனுஷ்டானங்களையெல்லாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகையாலே நமக்கு ஞானத்தை கொடுத்த உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நம் ஆச்சாரியன், இவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணணும், இந்த மண்ணை நாம் பொடி பண்ணி அந்த மண்ணிலே அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை விட்டு கலக்க வேண்டும். கலந்தான் அது நன்னா கெட்டியாக வரும். அதாவது ரொம்ப நீரக்க கலக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த மண்ணை ஆக்கி கொண்டு ஸ்ரீபாத தீர்த்தத்தை விட்டு விட்டு இந்த மண்ணை உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஆக்கி கொண்டு ஒரு உருண்டையாக உருட்ட வேண்டும். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு உருண்டையை உருட்டி கொண்டு சம்யக் ஆமலகாக்காரம் வட்டகம் காரையேத் சுஷி, ரொம்ப சுத்தமாக இருந்து இதை பண்ண வேண்டும். அப்போ இந்த என்ன ஆயிடுத்து, மண்ணில் ஸ்ரீபாத தீர்த்தம், அதை சேர்த்து நாம் ஒரு நெல்லிக்காய் மாதிரி உருட்டி ஒரு உருண்டையாக உருட்டி கொண்டு அதை பண்ணி வைத்திருக்கிறோம். அது இப்போ ஈரமாக இருக்கும். அதை நிழலில் உலர்த்த வேண்டும். நல்ல ஒரு சுத்தமான இடத்திலே நல்ல சாணி போட்டு தொடச்சி அந்த இடத்த சுத்தமாக வைத்து கொண்டு நிழலில் அதில் இதை வைத்தால் கொஞ்ச நாளில் 2-3 நாளில் அது நன்னா காஞ்சி விடும். காய்ந்த பிறகு அதை எடுத்து கொள்ளலாம். இதுக்கு தான் தீர்த்தவட்டின்னு பேர். தீர்த்த வட்டகம், தீர்த்த வட்டிகா அப்படின்லாம் இதற்கு பேர் சொல்கிறார்கள். இந்த தீர்த்தவட்டியிலேருந்து நித்தியம் இந்த தீர்த்தவட்டியும் நம்முடைய ஒரு துணியில் சுற்றி வைத்து கொள்ள வேண்டும். அந்த துணியோடு நம்ம திருமண் பெட்டியிலேயே ஒரு இடத்திலே தனியாக வைத்து கொண்டோமாகில், இந்த திருமண் பெட்டியில் அதற்குன்னு ஒரு தனியாக சின்ன பெட்டியோ, எவ்வளோ பெருசு இருக்க போகிறது இத்தினூண்டு, அதை ஒரு நம்ம பெட்டியிலையோ இதுலேயோ வைத்து கொண்டோமாகில் நாம் என்ன பண்ணலாம், தினந்தோறும் திருமணட்டு கொண்டவுடன் தனியாக ஒரு பாத்திரத்திலே ஒரு நாரிக்கேல் ஆக்கிய பாத்திரக்கே அப்படின்னா பிரமாணங்கள் சொல்கிறது. ஒரு கொட்டாங்குச்சி அதுக்குன்னு வச்சுருந்தா அந்த கொட்டாங்குச்சியிலே கொஞ்சம் ஜலம் சேர்த்து கொள்ள வேண்டியது. அந்த ஜலத்தை தொட்டு இந்த தீர்த்தவடியை ஸ்பர்ஷம் பண்ணி திருப்பி அந்த ஜலத்திலே நாம் வைத்தோமாகில் என்ன ஆகிடும், அந்த தீர்த்தவடி பட்ட கொஞ்சம் ஜலம் நமக்கு கிடைக்கும். இதுதான் ஸ்ரீபாத தீர்த்தம். இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை நாம் பருக முடியும் தினந்தோறும். வானமாமலை மட்டம் முதலான இடங்களில் போனோமாகில் அங்கே தீர்த்தவட்டின்னு கேட்டால் அவர்களே கூட கொடுப்பார்கள்.
இல்லை நாமே கூட ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கி கொண்டு வந்து பண்ணிக்கொள்ளலாம். இல்லை மற்ற திருமாளிகையில் எங்கே வழக்கம் இருக்குதுன்னு அது எனக்கு தெரியல. அப்படி வழக்கம் இருந்ததுன்னா அங்கே தீர்த்த வட்டியாக வாங்கிக்கொள்ளலாம். இல்லைன்னா அந்த ஆச்சாரியனின் திருவடி சுவடு அந்த துணியில் ஒத்தினது கிடைக்கும். சில சமயம் நம்முடைய ஆச்சாரியன் பரமபதித்து இருக்கலாம். அவர் நமக்கு நேரே சமாஷனம் பண்ண ஆச்சாரியன் பரமபதித்து இருக்கலாம். அவருடைய பாதுகையும் நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம். திருவடி நிலைகள் அது இருக்கக்கூடிய இடத்திலே போய் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்து நாம் இந்த தீர்த்த வட்டி பண்ணி வைத்து கொண்டோமாகில் அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் நமக்கும் கிடைக்கும். இது சாஸ்திரோக்தமான பிரக்கிரியை. அதனால் கண்டிப்பாக இந்த தீர்த்த வட்டி எல்லாராலும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். திருவடி நிலைகளோ திருவடி சுவடோவே இருந்ததுன்னா ரொம்ப சிரேஷ்டம். அப்படியே கூட நாம் அதிலிருந்து ஸ்ரீபாத தீர்த்தத்தை உட்கொள்ளலாம். இல்லை ஆச்சாரியன் திருமாளிகையே நேராக இருக்குன்னா ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் அது ஆச்சாரியன் திருமாளிகையெல்லாம் போய் எடுத்துக்கொள்கிறது திருவாராதனத்துக்கு பிறகு அப்புறம் தான் கிடைக்கும். பல இடங்களில் வானமாமலை மடங்களில் முன்னாடியே கிடைக்கும். இருந்தாலும் இந்த தீர்த்தவட்டி ஸ்ரீபாத தீர்த்தத்தை நாம் திருமணட்டு கொண்டு சந்தியாவந்தனத்துக்கு முன்பாக ஒரு முறை எடுத்துக்கொண்டு அதற்கப்புறம் தான் சந்தியாவந்தனம் முதலான காரியங்களே பண்ண வேண்டும்னு சாஸ்திரங்கள் இருப்பதினாலே முதல்லையே இந்த தீர்த்தவட்டியை வைத்து கொண்டு கிரகத்திலேயே ஒரு தடவை இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை நாம் பருக வேண்டும், ஸ்வீகரிக்க வேண்டும். இப்படி பண்ண வேண்டும்ங்கிறதுனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவா, ஒரு திருமண் பெட்டியிலேயே பல அடுக்காக இருக்கும். திருமண் பெட்டி 3 அடுக்காக இருக்கும். இப்போ நீங்கள் படத்தில் கூட பார்க்கலாம். இந்த திருமண் பெட்டி அதில் கண்ணாடியும் இருக்கும். கண்ணாடியும் பிரமாணத்தில் இருக்கிறது. காம்சிய தர்ப்பணம் அதை வைத்து கொண்டு தான் திருமணட்டு கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்கிறபடினால அந்த காலத்தில் என்ன பண்ணுவா, வெங்கலம் இந்த மாதிரி ஒரு மெட்டலை நன்னா பாலிஷ் பண்ணி ரொம்ப பளபளன்னு ஆக்கி அதை வைத்து கண்ணாடியாக பார்த்து கொள்வார்கள். இந்த காலத்தில் கண்ணாடினே தனியாக கிடைக்கிறது. அதனால் இந்த கண்ணாடி வைத்து கொள்ள வேண்டும். அந்த திருமண் பெட்டியில் அடுத்த அடுக்கில் என்ன பண்ணுவா, அதற்கு மேலே ஒரு அடுக்கு பண்ணி அந்த அடுக்கிலே திருமண் கட்டி திருமண் நெட்டு கொள்றதுக்கு அந்த தீர்த்த கரைன்னு சொல்லக்கூடிய அந்த கொட்டாங்குச்சி 2 கண்ணோடு முன்னாடி பார்த்தோமே அது, அதற்கு மேலே ஸ்ரீசூர்ணம் இருக்கக்கூடிய அந்த வில்வ குடுவை அதெல்லாம் வைத்து கொண்டு அபயஸ்தங்களையும் அதிலே வைத்து கொள்வார்கள். ஏன்னா அபயஸ்தத்தை உடனே சேவிக்க வேண்டுமே, திருமண் நெட்டு கொண்ட உடனே அபயஸ்தத்தை சேவிக்க வேண்டும். இதற்கு மேலே இன்னொரு அடுக்கு இருக்கும். அந்த அடுக்கிலே திருவடி நிலை, அதாவது திருவடி சுவடு, அந்த பட்டு வஸ்திரத்தினால் ஏற்படுத்த திருவடி சுவடோ இந்த தீர்த்த வடியோ வைத்து கொண்டு அதிலிருந்து உடனே திருமணட்டு கொண்ட உடனே ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரிப்பார்கள் பூர்வர்கள். நீங்கள் இந்த படத்திலே பார்க்கக்கூடியது ஒரு பழைய திருமண் பெட்டி. இப்படி தான் இருக்கும். அது 3 அடுக்காக இருந்து அது நமக்கு இப்படி கிடைக்கக்கூடியது. இது ரொம்ப பழசுங்கிறதுனால இப்போ இங்கே எங்கே கிடைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறவர்கள் இருக்கிறார்களா என்பது அடியனுக்கு தெரியவில்லை. இது கோவில் கந்தாடை அண்ணன் திருமாளிகையிலே அடியனுடைய மாதாமகர் அண்ணன் ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமியினுடைய திருமண் பெட்டி. அவர் கிடைத்ததுனால அடியன் அதை இங்கே ஃபோட்டோவாக காண்பிக்க முடிந்தது. இப்படி திருமண் பெட்டியை வைத்து இதை ஒரு கயரால் கட்டி வைத்து கொண்டார்கள். ஆகில் எந்த இடத்துக்கு போனாலும் திருமண் நெட்டுண்டோடனே அபயஸ்தத்தை சேவித்து உடனே ஆச்சாரியனின் ஸ்ரீபாத தீர்த்தத்தை நாம் எடுத்து கொள்ளலாம்படிக்கு வசதியாக ஒரு பெட்டியை ஏற்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்தில் இப்படி முடியலனா கூட திருமண் பெட்டி தனியாக ஒரு சின்ன ஒரு ஓலைப்பெட்டியில் ஆச்சாரியனின் தீர்த்தக்கரையை நாம் கூடவே எடுத்துன்னு போகலாம் அந்த திருமண் பெட்டியோடையே. இதற்கு பிறகாக நாம் குரு பரம்பரை அனுசந்தானம்லாம் பண்ண வேண்டும்னு பிரமாணங்கள் காட்டுகிறது. அது எப்படி பண்ண வேண்டும், குரு பரம்பரைனா என்ன, அதற்கு என்னென்ன பிரமாணங்கள், ஏன் குரு பரம்பரையை சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் தொடர்ந்து அடுத்த பதிவிலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.